சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய பதவி காலியாகும். மேலும் இந்த முறை அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவார் என தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அதாவது அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கும் நிலையில் திமுகவோட கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து பேசினார். இந்நிலையில் ஸ்டாலினை அண்ணன் என குறிப்பிட்டிருக்க பிரேமலதா திமுக ஆட்சிக்கு 50க்கு 50 மதிப்பெண்கள் தருவதாக சொல்லியிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டாங்க. இந்த 2026 தேர்தலுக்கு 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முனை போட்டி நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்குது. 2019 தேர்தலுக்கு முன்பிருந்த திமுக கூட்டணி தொடருது. 2019 மக்களவைத் தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல், 2026 மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது. இதனால் 2026 தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுது. தற்போது சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மமக, மஜக, தபக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறாங்க. மேலும் சிறு சிறு அமைப்புகள், கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றிட்டு வராரு. இதுவரை அடுத்தடுத்து 2 முறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை, அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சிட்டு வராரு. ஆனால் கூட்டணி தான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. தற்போது சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக இருக்குது. மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தே தேமுதிக, பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை. இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்குது. மக்களவை சீட்டு தருவதாக உறுதியளித்து கடிதம் தரப்பட்டதாகவும் நாகரிகம் கருதி அதனை வெளியிடவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்காரு. ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பலவீனமடைய செய்ய அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைவி விரும்புது. அதுக்கேற்றாற் போல தான் பிரேமலதா விஜயகாந்த் செயல்பாடுகளும் இருக்குது. விஜயகாந்த் இருந்தவரை திமுக மிக கடுமையாக எதிர்த்த நிலையில் தற்போது பிரேமலதா திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு இருக்கார் என்றே சொல்லலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். அப்போது இருந்து தேமுதிக திமுக கூட்டணி குறித்து பேச்சுகள் தீவிரமாயிட்டு இருக்கு. இந்நிலையில் ஸ்டாலினை அண்ணன் என குறிப்பிட்டு அதை ஆச்சரியப்பட வச்சிருக்காரு பிரேமலதா. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியை முன்னிட்டு பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு சரி செய்ய வேண்டும், திமுக ஆட்சிக்கு 100க்கு 50 மதிப்பெண் அளிப்பேன் என சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என தீவிரமாக செயலாற்றி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் பிற கட்சிகளும் திமுகவை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுது என சொல்லியிருக்காரு. மேலும் எடப்பாடி பழனிசாமியும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என அவர் ஒரு புறம் சொல்லிட்டு வராரு.